தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே சில ராசிகளுக்கு பலன்கள் பார்த்த நிலையில், அடுத்த 5 ராசிகளுக்கு பலன்களை இப்போ பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம கடக ராசிக்கு பார்க்கலாம். கடந்த 2½ ஆண்டுகளாக நீங்கள் அஷ்டம சனியில் பல இன்னல்களை சந்தித்து இருப்பீர்கள். சனி பெயர்ச்சிக்கு பின் பாக்கிய சனி என்பதால் எல்லாம் சாதகமாக மாறும். சனி பெயர்ச்சிக்கு பின் உடனடியாக வேலைப்பளு குறையும், நல்ல வேலையும் அமையும், தொழிலும் படிப்படியா முன்னேற்றம் அடைந்து நல்ல நிலைமைக்கு வரும். அனைத்திலும் முக்கியமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். பல நாட்களாக இருந்த உடல் உபாதை குறுகிய காலத்தில் சீராகும். குடும்ப வாழ்வில் இருந்த சிறு சிறு சிக்கல்களும் தீரும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். பெரிய அளவில் கடன் இருந்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறி கடன்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆர்வம் இருந்தால் நல்ல வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சியுடன் பொறுமையாக முயற்சி செய்யுங்கள். வெற்றி வசப்படும். வாழ்க்கை வளம் பெறும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி சிம்மம். கடந்த காலத்தில் இருந்த கண்டக சனி போய் இனி அஷ்டம சனி வருகிறது. நீங்கள் ஏற்கனவே பல சவால்களை சந்தித்து வரும் நேரத்தில் அது இனியும் கொஞ்சம் காலத்திற்கு தொடரப்போகிறது. வேலைபளு கண்டிப்பாக இருக்கும். தொழில் பெரிய அளவில் சாதகமா இருக்காது. இருக்கின்ற தொழிலை அப்படியே கொஞ்சம் நாட்களுக்கு சமாளியுங்கள். ஜூன் 2026 வரை அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். 2026இல் குரு பெயர்ச்சிக்கு பின் பொருளாதார ரீதியாக சாதகமா மாறும். பயிற்சி இல்லாமல் பங்கு சந்தையில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் ஏற்கனவே பங்கு சந்தையில் முதலீடு செய்பவராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையா கையாளுங்கள். சரியாக திட்டமிட்டல் மற்றும் பொறுமையாக இருந்தால் எளிமையாக சமாளிக்கலாம். அடுத்து நம்ம கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோம். இதுவரை 6ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். இது கண்டக சனி காலம். எனவே சிறிய அளவில் உடல்நல பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. எந்த அறிகுறி தெரிந்தாலும் மருத்துவரை பாருங்கள். கண்டக சனி காலம் என்பதால் ஆரம்பத்தில் பெரிய அளவில் வேலையில் தொழிலும் முன்னேற்றம் இருக்காது. எனினும் 2026 ஜூன் மாதத்திற்கு பின் சாதகமா மாறும். எல்லாம் படிப்படியாக மாறி முன்னேற்றம் அடையும். அதுவரை தொழில் சார்ந்த பெரிய முதலீடு, பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றை தவிருங்கள். சரியாக திட்டமிடுங்கள். பொறுமையாக இருங்கள். அனைத்தும் சாதகமாக மாறும். அடுத்து நம்ம துலாம் ராசிக்கு பார்க்கலாம். இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் நீங்கள் இவ்வளவு நாள் சந்தித்த தொழில், பொருளாதாரம், குடும்பம் சார்ந்த சிக்கல்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். கடந்த காலத்தில் சந்தித்த சவால்கள் எல்லாம் மாறும். வெளிநாடு போக திட்டம் இருந்தால் கண்டிப்பாக முயற்சி செய்யலாம். சாதகமா முடியும். வேலையில் இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக சாதகமா இருக்கும். இந்த மார்ச் இறுதியில் சம்பள உயர்வு வாய்ப்பு உள்ளது. அப்படி இல்லாவிட்டாலும் மிக குறுகிய காலத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆர்வம் இருந்தால் நல்ல வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சியுடன் பொறுமையாக முயற்சி செய்யுங்கள். சரியாக திட்டமிடுங்கள். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். வெற்றி வசப்படும். அடுத்து நம்ம பார்க்க போற ராசி விருச்சிக ராசி. இந்த சனி பெயர்ச்சிக்கு பின் வேலையில் இருப்பவர்கள் உடனடியாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறுகிய காலத்தில் தீரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த சவால்கள் எல்லாம் தீரும். ஆனால் 2026 ஜூன் வரை மன அமைதி இல்லாமல் இருக்க வாய்ப்பு உள்ளது. அதுவும் 2026 ஜூன் வரை சாதகமா மாறும். மன அமைதி இல்லாத சூழ்நிலைகளில் பொறுமையாக முடிவெடுங்கள். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். பங்கு சந்தை முதலீடு போன்றவற்றை தவிருங்கள். சரியாக திட்டமிடுங்கள். பொறுமையாக இருங்கள். அனைத்தும் சாதகமாக மாறும். மீதம் உள்ள ராசிகளுக்கு பலன்கள் விரைவில் பதிவு செய்கிறோம். நீங்கள் எங்கள் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.